அனைவருக்கும் வணக்கம். இது உங்களுக்கான ஷோ ருசிக்கலாம் வாங்க. நம்முடைய இந்த நிகழ்ச்சியில ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஷெஃப் வந்து அட்டகாசமான ரெசிபிஸ் எல்லாம் செஞ்சு காட்டுறாங்க. சோ சில ரெசிபிஸ் எல்லாம் நம்ம அன்றாட லைஃப்ல செய்யக்கூடிய ரெசிபிஸா இருக்கும். ஆனா அதை எப்படி செய்யணும், முறைப்படி எப்படி பக்குவமா செய்யணும்ன்றது நம்மள பெரும்பாலானோருக்கு தெரியாது. சோ அதுல என்னெல்லாம் வந்து ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணலாம், எப்படி அந்த டிஷ்ஷை வந்து ரொம்ப சூப்பர் டூப்பர் டேஸ்டோட சமைக்கலாம் அப்படின்னு காட்டுறதுக்கு தான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஷெஃப் வந்து அசத்திட்டு இருக்காங்க. அண்ட் இன்றைக்கு நமக்காக அற்புதமான டிஷ்ஷஸ் சமைச்சு காட்டுறதுக்காக வந்திருக்காங்க திருமதி புஷ்பலதா அவர்கள். வணக்கம் மேம். வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க மேம்? ரொம்ப நல்லா இருக்கம்மா. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். மேம், இன்றைக்கு எங்களுக்காக என்னென்ன ரெசிபிஸ் செஞ்சு காட்ட போறீங்க? இன்னைக்கு காடை மசாலா வறுவல். பா, ஷோ ஓப்பனிங்கே பாருங்க, காடை மசாலா வறுவல். ஓகே, அடுத்தது ராகி வெஜ் பக்கோடா. ராகி வெஜ் பக்கோடா. அப்படியே ஒரு நான்வெஜ் ஐட்டம் ஒரு வெஜ் ஐட்டம் நீங்க செஞ்சு காட்டுறீங்க. ஓகே, இதுல நீங்க ஃபர்ஸ்ட் இப்ப என்ன செஞ்சு காட்ட போறீங்க மேம்? இப்ப காடை மசாலா வறுவல். காடை மசாலா வறுவல் செய்வதற்கு தேவையான பொருட்கள்: காடை, பட்டை, தனியா, எண்ணெய், இஞ்சி, பூண்டு, கிராம்பு, சீரகம், வெங்காயம், ஏலக்காய், மிளகு, தக்காளி, மிளகாய்த்தூள், எலுமிச்சை பழம், மஞ்சள் தூள், மல்லித்தூள், கரம் மசாலா. முதல்ல காடை எடுத்துக்கலாம். அதை நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கணும். நம்ம வந்து மஞ்சள் தூள் போட்டு வாஷ் பண்ணினா ரொம்ப நல்லது. வாஷ் பண்ணி வச்சிருக்கோம். காடை வந்து ஒரு காடை வந்து 2 பீஸ் இல்லன்னா மீறி போனா 4 பீஸ் தான் போடலாம். சின்னதான நிறைய எலும்பு ஜாஸ்தியா இருக்கும் காடையில. அது முதல்ல வந்து இதுக்கு உப்பு, இப்போ மஞ்சத்தூள். ஓகே, முதல்ல போட்டு வாஷ் பண்ணிருந்தா கூட ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போடணும். ஓகே, இப்ப மஞ்சத்தூள் போட்டோம். அடுத்தது வந்து இஞ்சி பூண்டு விழுது. ஓகே, இப்போ வந்து மல்லித்தூள். சோ அடுத்தது வந்து மல்லித்தூள் சேர்க்கறாங்க. மல்லித்தூள் 1 டீஸ்பூன். மிளகாய்த்தூள். மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன். ஓகே, கரம் மசாலா பவுடர் கொஞ்சம். கரம் மசாலா பவுடர். கரம் மசாலா வந்து அவங்கவுங்க விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி குறைவாவோ அதிகமாவோ சேர்த்துக்கலாம். அப்புறம் ஃபைனலா எலுமிச்சை ஜூஸ் ஒரு பாதி, நல்ல பெரிய எலுமிச்சம்பழத்துல ஒரு பாதி எலுமிச்சம்பழம் எடுத்துக்கணும். நீங்க சொன்ன மாதிரி காடை வந்து எல்லாருக்கும் பிடிக்கும். ஆனா வந்து அதை எப்படி செய்யறது அப்படின்ற ஒரு டென்ஷன்லயே வந்து நம்ம ஹோட்டல்ல வந்து ஆர்டர் பண்ணி தான் சாப்பிடுவோம். வீட்டுல பண்ணா ரொம்பவுமே சுவையா இருக்கும். ஈஸியாவும் பண்ணலாம். ஆனா என்ன, கொஞ்சம் சிக்கனை விட கொஞ்சம் வேகிற டைம் மட்டும் ஜாஸ்தி. ஓகே, இப்போ அதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி ஒரு 10-15 நிமிஷம் விட்டோம்னா அது நல்லா ஊறிடும். ஊறினதுக்கு அப்புறமா நம்ம வந்து அதை வதக்க ஆரம்பிக்கலாம். ஓகே, சோ இப்ப அது மசாலா எல்லாம் வந்து நல்லா காடையில ஊறிட்டு இருக்கலாம். இப்ப அடுத்த ஸ்டெப் என்னங்க? அடுத்தது வந்து வாணலி எடுத்து ஸ்டவ் மேல வச்சுக்கலாம். ஓகே, வாணலி சூடு பண்ணி எண்ணெய் ஊத்தி அப்புறம் நம்ம வதக்குற ப்ராசஸ் ஆரம்பிக்க வேண்டியதுதான். சூப்பர். சோ இது வந்துட்டு செய்யற ப்ராசஸ் நம்ம வந்து எப்பவுமே நான்வெஜ் பண்ற அந்த ஒரு ப்ராசஸ் தான். ஆனா நம்ம தான் வந்து அது காடை அப்படின்னும் போது அது கொஞ்சம் அப்படியே வந்து மலைப்பா யோசிச்சு இதெல்லாம் செய்ய முடியுமா அப்படின்னு யோசிக்கிறோம். ஆனா கிராமங்கள்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து அப்படியே வெளுத்து கட்டிடுவாங்க இல்லைங்களா செய்யறதுல. அது அங்க வந்து அப்படியே கிடைக்கும் அவங்களுக்கு. அப்படியே பிடிச்சு அப்படியே பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. இப்போ வந்து சிட்டி வந்து ஒரு கிராமமா மாறிட்டு இருக்கு, கிராமம் வந்து சிட்டியா மாறிட்டு இருக்கு. இப்போ வந்து நமக்கு சிட்டில எல்லாமே கிடைக்குது. ஆமா. இப்போ வந்து சூடாயிடுச்சு. எண்ணெய் எடுத்துக்கலாம். நல்ல எண்ணெய் எடுத்துக்கோங்க. இதுல வந்து காடை வந்து கொஞ்சம் சிக்கன் வெரைட்டிஸ் எல்லாமே கொஞ்சம் சூடுன்னு சொல்லுவாங்க. அதனால நம்ம என்ன பண்றோம், நல்லெண்ணெய் எடுத்துக்கிறோம். நல்லெண்ணெய். ஓகே, இப்போ வந்து இதுல வந்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போட்டு தாளிச்சுக்கிறோம். ஒரு பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு. ஓகே, நீங்க அந்த 1, 2 அத போடுறத வந்து நம்ம வாசனைக்கு எப்படி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். பிரிஞ்சியில போடுறது வேணும்னா போட்டுக்கலாம்.
சோ ஒரு பக்கம் வந்து காடை நல்ல மசாலால ஊறிட்டு இருக்கு. அது எந்த அளவுக்கு நம்ம வந்து ஆட் பண்ண அந்த மசாலாவோட சேர்ந்து ஊறுதோ அவ்வளவுக்கு அவ்வளவு நமக்கு அந்த டேஸ்ட் வந்து அதிகமா இருக்கும். இப்போ வந்து கட் பண்ண வெங்காயம், ஒரு சின்னதா ஒரு வெங்காயம் எடுத்தா போதும். அப்புறம் பொடியா நறுக்கின தக்காளி, அதே மாதிரி தக்காளி நறுக்கும் போதும் பொடியா நறுக்கி போட்டுட்டோம்னா சீக்கிரமா வெந்துடும். ஓகே. இப்போ வந்து தக்காளி நல்லா கொஞ்சம் பிரியற அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இதுல நீங்க எக்ஸ்ட்ரா வேணும்னா இன்னும் கூட ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போடணும் அப்படின்னா போட்டுக்கலாம். அப்புறமா ஃபைனலா ஒரு 2 மிளகா வத்தல். ஓகே. 2 மிளகா வத்தல் போட்டுட்டு இப்போ வந்து வெங்காயம் தக்காளி எல்லாம் வதங்கிடுச்சு. நம்ம இந்த கலந்து வச்சிருக்கிற காடையை அதுல போட்டுடலாம். இப்ப அது பார்க்கும் போதே நல்ல கலர் சேஞ்ச் ஆகி அற்புதமா இருக்கு. சோ அது நல்லா ஊறி இருக்கு அப்படிங்கறது அதனுடைய கலர் சேஞ்ச்ல இருந்தே தெரியுது. இந்த மசாலா, அதுல இருக்கிற மசாலாவெல்லாம் டிஸ்கார்ட் பண்ண வேண்டாம், அப்படியே ஃபுல்லா எடுத்து போட்டுடுங்க. நல்லா வதக்கி விடலாம். ஸோ இந்த மசாலா, காடை மசாலாக்கு மேம் யூஸ் பண்ண இன்கிரிடியன்ட் பார்த்தீங்கன்னா ரெகுலராக நம்ம யூஸ் பண்ணுற வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட், மிளகாய் வத்தல், மல்லித்தூள், இந்த மாதிரி கரம் மசாலா தான். ஆனால் அவங்க செஞ்ச விதம், அதுக்காக அவங்க கொடுத்த டைம் டியூரேஷன் இதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அதில் தான் வந்து இந்த உணவு இந்த அளவுக்கு வந்து சுவையாகவும் மனமாகவும் வரப்போகுது. ஸோ அதே மாதிரி நீங்களும் வந்து எப்போ என்ன சமைச்சாலுமே வந்துட்டு டைம் கொடுங்க, நிதானமா செய்யுங்க. இல்ல உங்களுக்கு அவசரமான வேலையா அந்த டைம்ல தான் இந்த மாதிரி ரெசிபிஸ் நம்ம வந்து செலக்ட் பண்ணாம விட்டுறதே பெட்டர். அதுல நம்ம போட்ட அந்த எலுமிச்சம் ஜூஸ் இதெல்லாமே கொஞ்சம் வத்தி இருக்கும். வத்தினதும் அதுல வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றணும். ஏன்னா சிக்கன்ல வந்து நம்ம இப்படியே தண்ணியே ஊத்தாம கூட வேக வச்சா வேகும். பட் காடைக்கு வந்து கொஞ்சம் தண்ணி ஊத்தி வேக வைக்கணும். சோ இந்த அளவு தண்ணி போதும், இதிலே வெந்துரும். அப்படி வேகல அப்படின்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் அப்புறமா. சோ மசாலால நல்லா ஊற வச்சிருந்த காடைய வந்து வதக்கின அந்த பொருட்களோட சேர்த்து நல்லா கிளறி இப்ப கொஞ்சமா தண்ணி விட்டு வேக வைக்கிறாங்க. ஒரு கொதி வந்ததுமே மூடிடலாம். ஓகே. மூடி சிம்ல வச்சிடலாம். சிம்ல வைக்கும் போது அந்த சூடு இருக்கும், அதே அளவுக்கு அது வேகவும் செய்யும். இது ஒரு பக்கம் வேகட்டும். இதுக்கான நம்ம ட்விஸ்ட் மசாலா. ஓகே, காடை ஒரு பக்கம் நல்லா வந்து வெந்துட்டு இருக்கு. இப்ப இன்னொரு சைட் மசாலா ரெடி பண்ண போறாங்க. இந்த மசாலா தான் இந்த ரெசிபிக்கே ஒரு ஹைலைட்டான விஷயம்னு புஷ்பலதா சொன்னாங்க. அது என்ன மசாலா, என்னென்ன இன்கிரிடியன்ட் போட போறாங்கன்றத பார்க்கலாம். ஒரு கடாய் எடுத்து நம்ம சூடு பண்ணிக்கலாம். சூடு பண்ணிட்டு அதுல தனியா, ஓகே, முழு தனியா, 1 ஸ்பூன் தனியா, ஓகே, அதுக்கப்புறம் சீரகம், ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகம், ஓகே, 1/2 டீஸ்பூன் மிளகு. மிளகு வந்து 3/4 டீஸ்பூன் போட்டுக்கலாம். கொஞ்சம் காரம் அதிகமா தேவை அப்படிங்கிறவங்க 3/4 டீஸ்பூன் போட்டுக்கலாம். இன்னும் 1 டீஸ்பூனே கூட போட்டுக்கலாம். இப்போ வந்து இதை நல்லா வறுத்துக்கலாம். நல்லா வாசனை வர வரைக்கும் தனியா, சீரகம், மிளகு இதை 3யும் நல்லா வாசனை வரணும். இது இப்ப நல்லா வறுபட்டுடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டு இது கொஞ்சம் ஆற விடலாம். ஆற விட்டுட்டு மிக்சியில போட்டு நல்லா பவுடரா எடுத்து வச்சுக்கலாம். இந்த பவுடரும் இது வந்து மல்டி பர்பஸ் யூஸ். நம்மளோட எல்லா வகையான கிரேவிஸ்க்கும் யூஸ் பண்ணலாம். அதாவது சவுத் இந்தியன் கிரேவிஸ்க்கு இதை யூஸ் பண்ணலாம். அதாவது ஃபைனல் டச்சா போடலாம். ஈவன் சாம்பார்ல கூட ஃபைனலா இறக்கிறதுக்கு முன்னாடி இந்த பவுடர் போட்டீங்கன்னா சாம்பார் நல்ல கமகமான்னு இருக்கும். சூப்பர். இன்னொரு நமக்கு அருமையான டிப் வந்து கொடுத்திருக்காங்க. நான்வெஜ் சமைச்சிட்டே இருந்தாலும் நமக்கு ஒரு அட்டகாசமான, அதுவும் வெஜிடேரியனாலே நமக்கு ஃபர்ஸ்ட் ஞாபகத்துக்கு வர்றது பாரம்பரியமான ஒரு உணவு வந்துட்டு சாம்பார். ஸோ அதுல வந்து யூஸ் பண்ணக்கூடிய மசாலா வந்து இதையும் ஃபைனல் டச்சா சேர்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
சரி, இது கொஞ்சம் ஒரு நிமிஷம் ஆறட்டும். நம்ம அதுக்குள்ள காடை எந்த அளவுக்கு வெந்திருக்கு அப்படிங்கறத பாத்துடலாம். காடை பாதி வெந்துருச்சு. இனி கொஞ்ச நேரம் வேகட்டும். இப்ப வறுத்து வச்ச மிளகு, தனியா, ஜீரகம் இதை வந்து அரைக்க போறாங்க. இப்போ இந்த மசாலா அரைச்சிட்டோம். இப்போ காடை எந்த லெவல்ல இருக்கு பார்க்கலாமா? பார்க்கலாம். காடை வெந்துருச்சு. கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் மட்டும் கிரேவி இருக்கு. இந்த சமயத்துல கொஞ்சம் லைட்டா கிரேவி இருக்கும் போதே ஒரு 2 ஸ்பூன் நம்ம அரைச்சு வச்ச மசாலா. ஓகே. சோ காடை வந்து நல்லா வெந்திருக்கு. சோ அதனுடைய கிரேவி நல்லா சுண்டி வர டைம்ல அரைச்சு வச்ச அந்த ட்விஸ்ட் மசாலா அதை வந்து 2 ஸ்பூன் சேர்த்திருக்காங்க. இப்போ வந்து கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். ஓகே. கருவேப்பிலை வந்து எப்பவுமே போடும் போது கொஞ்சம் கிள்ளி போட்டுடலாம். ஃபைனலா கருவேப்பிலை போட்டு கொஞ்சம் சூடாகும் போது கருவேப்பிலையில இருக்கிற அந்த அரோமேட்டிக் ஆயில்ஸ், அந்த அதுல இருக்கிற அயர்ன் எல்லாமே நமக்கு கிடைக்கும். கருவேப்பிலை வந்து இரும்பு சத்து ரொம்ப நிறைஞ்சது. அதனால தலைமுடி, ரத்தம் இதுக்கு எல்லாத்துக்கும் தேவையானது கருவேப்பிலை. அதனால கருவேப்பிலையை கொஞ்சம் போட்டிருக்கோம். இப்ப மசாலா எல்லாம் ஒன்னோட சேர்ந்துருச்சு. ஒன்னோட ஒண்ணு சேர்ந்து நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்ப நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சூப்பர். ஆஃப் பண்ணிட்டு மேல கார்னிஷிங்காக கொஞ்சம் கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாத்தையும் ஃபைனலா ஒரு வாட்டி தூவிக்கலாம். இப்ப காடை மசாலா ரெடி. நீங்க டேஸ்ட் பண்ண ரெடியா? எப்போத்துல இருந்தோ ரெடி மேம். எப்ப அது வேகும் தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். வாங்க சுவைக்கலாம். நல்ல மிளகாவோட சிகப்பு, கருவேப்பிலையோட பச்சை, நல்ல கலர்ஃபுல்லா செஞ்சிருக்கேன். சாப்பிடுங்க. தேங்க்யூ. அழகா சுவையா மணக்க மணக்க அற்புதமா இந்த காடை மசாலா மேம் ரெடி பண்ணிட்டாங்க. இப்ப இதனுடைய சுவை வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஆஹா மேம், ஹோட்டல் எல்லாம் தோத்துரும் மேம் இந்த காடை மசாலா கிட்ட. அந்த அளவுக்கு அற்புதமா செஞ்சிருக்கீங்க. அண்ட் இதனுடைய மசாலா அந்த காரம் வந்து திட்டமா அளவா இருக்கு. அதுக்கு ஏத்த மாதிரி ஒரு விதமான புளிப்பு தன்மையெல்லாம் சேர்ந்து சட்பட்டாவா அட்டகாசமா இருக்கு. சோ இன்னைக்கு நான் அருமையான ஒரு ரசத்தோட இந்த காடையோட நான் லஞ்ச் முடிச்சுக்கலான் இருக்கேன் மேம். தேங்க்யூ சோ மச். காடை மசாலா வறுவல் செய்யும் முறை: காடையை சிறிது மஞ்சள் தூள் சேர்த்து கழுவி வைத்துக் கொள்ளவும். உப்பு, மஞ்சள் தூள், இஞ்சி பூண்டு விழுது, மல்லித்தூள், மிளகாய்த்தூள், கரம் மசாலா, எலுமிச்சை சாறு சேர்த்து நன்கு கிளறவும். சிறிது நேரம் ஊற வைக்க வேண்டும். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காய்ந்த பிறகு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சேர்த்து தாளிக்கவும். பின்னர் வெங்காயம், தக்காளி, மிளகாய் சேர்த்து தாளிக்கவும். பின்னர் ஊற வைத்த காடையை சேர்த்து நன்கு வதக்கவும். சிறிது தண்ணீர் சேர்த்து வேக வைத்து விடவும். மற்றொரு கடாயில் தனியா, சீரகம், மிளகு சேர்த்து நன்கு அரைக்கவும். அரைத்த பொடியை காடையுடன் சேர்த்து கிளறி கருவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்து பரிமாறவும். புஷ்பலதா அவர்கள் இந்த காடை மசாலா எப்படி செஞ்சாங்க அப்படின்ற பக்குவத்தை நீங்க பாத்திருப்பீங்க. சோ நீங்களும் இதே அளவு இதே பக்குவத்தோட சமைச்சீங்கன்னா உங்களாலையும் இதே மாதிரி அட்டகாசமான காடை மசாலா ரெடி பண்ண முடியும்.